இன்னைக்கு நம்ம பிளாக் கிளவர் 131st and 132nd எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல ஆஸ்தா அவனோட வில்லேஜுக்கு போகலான்னு ஒரு பிளான் போட்டிருந்திருக்கு. அப்ப சில்வா உன்னோட வில்லேஜுக்கு நீ என்ன நடந்தா போவ வாவேன், நான் இப்போதான் வந்து இந்த ப்ரூம் ஸ்டிக்ல பறக்கிறதுக்கு கத்துந்திருக்கேன், உன்னை நான் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு சுத்தமா கண்ட்ரோலே இல்லாம அங்கிட்டு இங்கிட்டு நம்ம ஆஸ்தாவை கூட்டிட்டு அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்டா யூனோ பையனுமே அந்த வில்லேஜுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும் போல. நம்ம ஆஸ்தா யூனோவை பார்த்தோன்னே வேகமா கீழே இறங்கி வந்துட்டு சர்ச்சுக்கு யாரு வேகமா முதல்ல போறாங்கன்னு பார்க்கலாமான்னு ஆஸ்தா படு வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்க. யூனோ சிம்பிளா பறந்து அவன் முன்னாடி வந்துருவான். அப்புறம் ரெண்டு பேரும் உள்ள இருக்கிற ஃபாதரை மீட் பண்ணக்குள்ள அவருக்கும் இவங்கள பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம், அப்படியே கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரா. யோ கொஞ்ச நாளுக்கு மட்டும் தான் ஏன் வந்தான், அதுக்குள்ள ஏன் அப்படி ஓவர் ரியாக்ட் பண்றேன்னு யூனோ கேட்டுக்கிட்டு இருப்பான். பிளஸ் அவர் கொஞ்சம் பயந்து போயிட்டு நியூஸ் பேப்பர்ல உன்னை பத்திலாம் வந்துருந்துச்சு அதெல்லாம் உண்மையானு கேட்கும்போது அதுக்கு யூனோ தான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, டெவிலை டிஃபீட் பண்றதுக்காக ட்ரை பண்ணோம், பட் மிஸ்டேக்கன்லி எங்களை அவனுங்க டெவில் நினைச்சிட்டானுங்க, ஒன்றும் ஆஸ்தாக்கு பிரச்சனை எல்லாம் கிடையாது, சேஃப் தான் சொல்லும் போது அதுக்கப்புறம் அவர் சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு போவாரா. ஆஸ்தாவோட போட்டோ அந்த நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும்ல, அதை லேமினேட் பண்ணி செவுத்துல மாட்டி வச்சிருந்திருப்பாரு. ஐயோ என்னையா பண்றேன்னு ஆஸ்தா புலம்பிட்டு சரி பசங்களை எங்கன்னு கேட்டதுக்கு பசங்களை இங்க இருந்து போயிட்டாங்க, பசங்க எல்லாருமே இங்க இருந்து போயிட்டாங்க, என்னால அவங்கள இங்க வச்சிருக்க முடியல அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணுவாரு. ஃபீல் பண்ற அளவுக்கு என்னடா நடந்துச்சு, பசங்க எங்கடா போனாங்கன்னு பார்த்தா ரொம்ப வருஷமா போராடி எப்படியோ இந்த ஊருக்குன்னு ஒரு ஸ்கூலை ஒண்ணு கட்டிட்டாங்களாமா, ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பாங்க. டெய்லி காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பசங்க கூடயே இருந்துகிட்டு திடீர்னு மத்தியான நேரத்துல பசங்களை காணும் அப்படிங்கும்போது ஒரு சின்ன லோன்லி ஃபீலிங் அவருக்கு ஃபாதருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கும் போறாங்க. அங்க நம்ம சர்ச்சில் இருந்த பசங்களும் அங்கதான் இருக்கிறாங்க. யூனோவையும் ஆஸ்தாவையும் பார்த்தோன்னா எனக்கு பயங்கர சந்தோஷம். கூடவே நம்ம சில்வாவும் சேர்க்கிறவும் எப்படியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்களா. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூடி கொண்டு போயிட்டு ஸ்கூல்ல கிளாஸ்ல வந்து பசங்களா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சின்ன பசங்களா இருப்பாங்க அவங்கள காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்களெல்லாம் போய் காட்டும் போது அந்த பெரிய பசங்களுக்கு சொல்லித்தர விதமா இன்னும் ரெண்டு பசங்க இருப்பானுங்க. இவனுங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம யூனோவுக்கு ஒரு 4 கிளவர் குருமார் கிடைச்சிருக்குன்னு சொல்லி யூனோ கிட்ட சண்டைக்கு வந்திருப்பானுங்களே அதே பசங்க தான். ஆனா இப்ப கொஞ்சம் திருந்திட்டானுங்க போல. சாரி மாமி, அன்னைக்கு நாங்க அப்படி பிஹேவ் பண்ணிருக்க கூடாதுன்னு நல்ல விதமா பேசுறானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டரா இந்த ஊருக்கு இந்த கிருமாயர் செரமனி நடக்கும்ல, அதுல கிருமாயர் கொடுக்குற அந்த ஒரு வயசானவர் அவர் தான் இருப்பாரு. ஆஸ்தாவையும் யூனோவையும் ஒரு பாராட்டுவார். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இந்த ஊர்ல இருந்து போனவங்க தான், நீங்க இங்க இருந்து போனீங்கிற ஒரே காரணத்துக்காகவே இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுமே கண்டிப்பா வாழ்க்கையில நம்மளாலுமே ஜெயிக்க முடியும், ஒரு மேஜிக் நைட் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணங்கிறது அவங்களோட மனசுல ஆழமா விதைக்கப்பட்டிருந்திருக்கு. ஸோ ஆஸ்தாவும் யூனோவும் ஒரு மேஜிக் நைட்டா இருந்து அவங்களோட கனவை பர்சீவ் பண்றது மூலமாவே அவங்களோட கோலை நோக்கி அவங்க பயணம் பண்றதுங்கிறது அவங்க ஊர்ல இருக்கிற ஆளுங்க எல்லாரையுமே இன்ஸ்பயர் பண்ணி அவங்களையுமே க்ரோ பண்றதுக்காக உதவி செய்யுது. ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு திருப்பி சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது அந்த நேஷன் ஒரு பையன் இருப்பான்ல, அவன் அங்க மரம் எல்லாம் வெட்டி எடுத்துட்டு வந்துகிட்டு இருப்பானா. என்னடே இங்க ஸ்கூல்ல உன்னை ஆளை காணாமேன்னு ஆஸ்தா போய் கேட்கக்குள்ள போடவே போட அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு அந்த நேஷ் பயங்கரமா சீன் போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா நேஷ் டெய்லி என்ன பண்றான் அப்படிங்கிறது அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், அதனால தான் அவனை பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஈவன் நம்ம சேக்ரேக்கோட இந்த ஊருக்கு வந்த டைம்லயே விசார்ட் கிங் லீமியல் மறைஞ்சு போன அந்த இடத்துல ஒரு பூவை ஒண்ணு வச்சிருந்திருப்பாளா, அப்ப யாரோ ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி சத்தம் கேட்டு இருந்திருக்கும். போய் பார்த்தா அது இந்த நேஷா தான் இருக்கும். 200 300 சொல்லி புஷ்அப் எடுத்துக்கிட்டு நம்ம ஆஸ்தா மாதிரியே அவனும் நல்லா அவனோட பாடியை வந்து புஷ் பண்ணிட்டு இருப்பான். அவங்ககிட்ட மேஜிக்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு, இருந்தாலும் இது அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு மைண்ட் செட். இதை யோசிச்சு பார்த்து சேக்கரேவும் அப்படியே லீமியல யோசிச்சு பார்த்துட்டு இதை நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க நம்புறேன். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே இந்த கிங்டம்ல அடுத்து வரப்போற மேஜிக் நைட்ஸ் இந்த கிங்டமை எங்கேயோ கொண்டு போக போறாங்கன்னு யோசிச்சு சந்தோஷப்படுவா. கட் பண்ண ஆஸ்தா திருப்பியும் பிளாக் புல்ஸ்க்கு வந்திருப்பான். ஆஸ் யூஷுவல் ஹைட் அவுட்ல ஒவ்வொருத்தரும் அவங்களோட வேலையை காது கிளியர் அளவுக்கு கத்தி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துல கதை உடைச்சுக்கிட்டு யாரோ வராங்க. கதை உடைக்கிற ஆள் வேற யாரு, நம்ம லியோனாவா இருக்கும். வந்த உடனே பேச்சுக்கெல்லாம் வேலையே கிடையாது. இருக்கிற ஆளுங்களெல்லாம் பார்த்துட்டு ஓகே நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்களா சந்தோஷம்னு சொல்லி எல்லாரோட தலையும் பிடிச்சி அங்கிருந்து இழுத்துட்டு வந்துருவாங்க. வேற எதுக்கு, ட்ரைனிங்காக தான். ட்ரைனிங் அப்படின்னாலே லியோனா எங்க கூட்டிட்டு வருவாங்கன்னு தெரியும். எஸ், அதே எரிமலை கிட்ட தான் கூட்டு வந்திருக்காங்க. மேக்னா வால்டியாலா இப்போ புதுசாக தான் இங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அண்ட் கூடவே நம்ம கிரிம்சன் லைன்ஸ் சேர்ந்தவங்க இருக்கிறாங்களே அவங்களுமே வந்திருக்காங்க. ஆஸ்தாவும் போயிட்டு லியோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போது தான் டே என்னடா கொஞ்ச நாளுக்குள்ள 2 இன்ச் அதிகமாக வளர்ந்துட்டியடா அப்படிங்கிற சொல்லி ஆஸ்தா லியோட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான். ஓகே இப்போதைக்கு ஒரு 6 மாசம் மட்டும் தான் இருக்கு, இந்த 6 மாசத்துக்குள்ள நம்ம எல்லாருமே பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகணும், ஆகையா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ஆஸ்தாவும் கமான் ட்ரைனிங் தானே மாஸ் காட்ட போறோம் வாங்க மறுபடியும் மலையில ஏறி போன தடவை போட்ட மாதிரி அங்க ஹாட் ஸ்பிரிங்ல ஒரு குளியலை போடலான்னு சொன்னா எங்க ராசா ஓடுற, மலை மேல போக போறது இல்ல, இந்த தடவை இன்னும் கஷ்டமா மலைக்கு கீழே போக போறோம்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு குகை ஒண்ணு இருக்கும். இந்த அதிகமான ஹீட் இருக்குதுங்கும் போது இந்த இடத்துல அதிகமான மேஜிக்கும் இருக்குது. பிளஸ் இந்த எரிமலையில இருந்து வர ஹீட்டுங்கிறது அவங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னா அவங்களோட மானா ஸ்கின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களோட ஸ்கின்னுக்கு மேல ஒரு லேயர் மாதிரி வர வைக்கணும். ஒரு தனிப்பட்ட நபரோட மான
மானா ஸ்கின்னோட திக்னஸை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த அளவுக்கு இன்டென்ஸான ஒரு ட்ரைனிங். லியோனா அளவுக்கு நம்ம கேப்டன் வெர்மிலியன் டெரர் பீஸ் கிடையாது. அதனால கொஞ்சம் மனம் இறங்கி வந்து மேக்னா, வால்டியா, சேக்ரேன்னு சொல்லி 3 பேருக்கும் ஒரு மேஜிக் சீல் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. இது ஒரு சப்ளிமெண்டாமா. இதுக்கு முன்னாடி மானா ஸ்கின்னை ஆக்டிவேட் பண்ணது இல்லைன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஆகையால் இது உங்க உடம்புல இருக்கிற வரைக்கும் உங்களால இனிஷியலா அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். பட் ப்ராப்பரான கான்சென்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா இதுவுமே வேலைக்காகாது அப்படின்னு ஒரு சின்ன அட்வைஸை போட்டுட்டு எல்லாரும் களத்தில் இறங்குறதுக்கு தயாரா இருக்கிறீங்களான்னு கேட்கும்போது சில்வா தான், ஆமா உங்களோட தான் மேஜிக்கே கிடையாது, நீ எப்படி உள்ள இறங்குவ? போன தடவை உன்னோட அந்த டெவல் பவரை பயன்படுத்தி எப்படியோ நீ ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். நான் இப்போ எப்படி உன்னால மானஸ்கினே இல்லாம உள்ள போக முடியாதுன்னு கேட்டதுக்கு, அதுக்கு என்கிட்ட ஐடியா இருக்குது. யார் சொன்னா என் பவரை பயன்படுத்தி எனக்கு மேல ஒரு லேயர் மாதிரி கிரியேட் பண்ண முடியாதுன்னு? என்னோட பாடி அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு ஒரு லேயர் கிரியேட் பண்ணா போதுமானதானு சொல்லி அவன் ஆன்டி மேஜிக்கை வச்சு அவன் மேல ஒரு லேயர் அவன் உருவாக்குறான். அப்புறம் என்ன, முதல்ல யாரு போய் கோல் பாயிண்டை ரீச் பண்றாங்கன்னு பார்க்கலாமான்ட்டு எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு உள்ள இறங்கி இருந்திருப்பாங்க. யாருமே விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. ஒவ்வொருத்தரும் மாறி மாறி இம்ப்ரூவ் ஆகணுங்கிற மைண்ட் செட்டோட இருப்பாங்களா. ஆனா நம்ம கார்டனும் சார்மி மட்டும் வெளியில நிற்கும் போது நம்ம லியோனா அவ்வளவுலாம் ஒன்றும் புஷ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆக வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா பரவாயில்ல, நீங்க இங்கே இருந்துக்கலாம். அதே நேரத்தில் அந்த குகைக்குள்ள சில டேஸ்டியான உயிரினங்கள்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதையும் சாப்பிட விருப்பம் இல்லைன்னா நீங்க போக வேண்டாம்னு சொல்லும் போது ஓகே எப்படியாவது ஆஸ்தாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஸ்ட்ராங் ஆகணும்னு கார்டனும் ஆஹா வித்தியாசமான ஒரு உயிரினம் உள்ள இருக்குது அப்படின்னு அதை சாப்பிட்டு ஆகணுமேனு சார்மியும் 2 பேரும் உள்ள வருவாங்க. அந்த வித்தியாசமான கிரீச்சரை பிடிச்சி சாப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரி சார்மி வந்துட்டு அங்க சம்திங் ஏதோ ஒரு சின்ன குளம் மாதிரி ஒன்று இருக்கும். அது ஏதோ வித்தியாசமான லிக்விடால ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்குள்ள இருக்கிற ஒரு மான்ஸ்டரை பிடிச்சி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வலை போட்டுக்கிட்டு இருந்தா அது சார்மியை உள்ள பிடிச்சி இழுத்து போற ட்ரை பண்ணும்போது அங்க வந்த மேக்னாவும் நம்ம வால்டியாவும் தான் சார்மியை காப்பாத்துறாங்களா. டே என் சாப்பாடை எங்கட அடிச்சு போக விட்டீங்கிற மாதிரி சார்மி மேக்னாவே வால்டியாவே திட்டிக்கிட்டு இருப்பா. பேரலாம் இன்னொரு பக்கம் எக்காரணம் கொண்டும் மாறி மாறி ஒவ்வொருத்தர்கிட்ட தோத்து போயிடக்கூடாதுன்னு சில்வா, ஆஸ்தா, லியோன்னு சொல்லி 3 பேரும் போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்க. அப்போ நம்ம சில்வாவை அட்டாக் பண்றதுக்காக அந்த இடத்துல ஒரு விதமான ஒரு ஸ்பைடருங்கிறது வரும். ஆனா ரொம்ப ஈஸியாவே நம்ம பசங்க 3 பேரும் எங்களோட பவர்ஸை மாறி மாறி பயன்படுத்தி அந்த ஸ்பைடரை அங்கிருந்து அடிச்சு விரட்டி விட்டுருவாங்களா. அந்த ஸ்பைடர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் லியோனாவும் கேப்டன் வெர்மிலியனும் அந்த இடத்துக்கு வருவாங்க. கூடவே லியோனா ஒரு மேட்ரையும் சொல்லுவாங்க. என்னன்னா இந்த எரிமலை இருக்கிற பகுதியில நிறைய உயிரினங்கள்ங்கிறது இருக்குமாமா. நான் ரீசெண்டா அந்த உயிரினங்களோட எண்ணிக்கைங்கிறது கம்மியாயிட்டு இருந்தது. என்ன பஞ்சாயத்துடான்னு தேடி பார்க்கும்போது தான் சம்திங் ஒரு உயிரினம் அது எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு இருக்கு. ஆனா நான் வந்து தேடி வரும்போது என்னோட பவரை சென்ஸ் பண்ணிட்டு அது ஓடி போய் ஒளிஞ்சுக்குது. அதனால தான் என்னோட வீக்கான ஒரு ஆளை அனுப்பி இந்த ஸ்பைடரை காலி பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். அந்த ஒரு ரீசனுக்காக தான் உங்களுக்கான ட்ரைனிங் கேம்பை இந்த இடத்துல நான் செட் பண்ணேன்னு சொல்லுவாங்களா. ஏமா அந்த ஸ்பைடரை காலி பண்றதுக்காக எங்க உயிரியா ரிஸ்க் பண்ணுவாங்கிற மாதிரி தான் பசங்களோட ரியாக்ஷன் இருக்கும். இருந்தாலும் இந்த வால்கனோக்கு வந்ததுங்கிறது இதோட முடிஞ்சு போகல. ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்கு. அது இதுதானே அந்த ஃபயர் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி நம்ம கேப்டன் வெர்மிலியன் அங்க இருக்கிற ஒரு ஸ்பெல்லை பிரேக் பண்ணக்குள்ள ஒரு டஞ்சனுக்கான வழிங்கிறது ஓப்பன் ஆகுது. பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.